ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் இல்லைன்னா கடாயில் தண்ணி ஒரு பாயில் வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஏன் ஆட் பண்ணுறேன்னா அது ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாத வரும், ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் மெயின் பாஸ்தாவை நிறைய வேக விடக்கூடாது. அப்படி வேக விட்டிங்கன்னா அது பிசு பிசுப்பாகி ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டிடும். நல்லா வந்த உடனே அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாட்டர் ரிமூவ் பண்ண உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். வாஷ் பண்ணால் உங்களுக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று ஊற்றாது, அப்புறமா ஓவர் குக் ஆகாது. அதனால நம்ம இமீடியட்டாக வாஷ் பண்ணிவிட்டு செப்ரேட்டாக வச்சிடலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். வாஷ் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா பளபளன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பாஸ்தா. அதுக்கப்புறமா கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், ஆனியன், கோஸு, அதுக்கப்புறமா கேப்சிகம், கேரட், உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கார்லிக் ஆட் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அதை வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பாஸ்தா மசாலா இருந்தால் பாஸ்தா மசாலாவை சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் இருக்க மசாலாவை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வெஜிடபிள் 90% குக் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நான் 2 எக்கு சேர்த்து போகிறேன். இதில் இந்த ஸ்டேஜில் எக்கு சாப்பிட்லன்னா நீங்கள் எக் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக்காக இருக்க வெஜிடபிள் 2 எக் சேர்த்துக்கலாம். இதில் எக்கு சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக ஆகிடும். அப்புறமா ரொம்ப குட்டி குட்டியாக எக் வரும். எக் ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய எக்காக உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா வெஜிடபிள் கூட எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி பிசு பிசுப்பாகிடும். ஸோ அதனால் இல்லை எக் குக் ஆன உடனே நம்ம இதில் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணதும் அதில் நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இது நல்லா ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.